ஸோ என்டிஏ மத்தியில் இருக்கிற டெல்லியை பொறுத்த வரைக்கும், டெல்லி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு எடப்பாடி அவர்களை தவிர்த்துட்டு அனதர் ஆப்ஷனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது. எடப்பாடியை வச்சு 25% வச்சு எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்? அதுக்கு ADMK ரெண்டா பிளந்துட வேண்டியதானே? அதான பழைய பிளானு. அமித்ஷாவுடைய பிளான் என்னது? ஹைதராபாத் மீட்டிங்ல, பிஜேபியுடைய மீட்டிங்ல என்ன சொன்னாங்க? கழகங்களற்ற தமிழ்நாடு உருவாக்கணும், இதான் எங்க நோக்கம். சொன்னது யாரு? அமித்ஷா தானே. ஓகே, அதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஜெயிச்சிடலாம், திமுகவை வரவிடக்கூடாதுன்னு நேரடிவ் பண்ணி பார்த்தாங்க. இனி அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பை கெடுத்தவர் எடப்பாடி. அப்போ எடப்பாடியை முதல்ல மொத்தமாக காலி பண்ணிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ADMK இன்னொரு அணியை உருவாக்குங்க, பிஜேபி இன்னொரு அணியை உருவாக்குங்க, இது எடப்பாடி ஒரு தனி அணியாக இருக்கட்டும், ADMK இன்னொரு அணியை உருவாக்குங்கன்ற சூழல் ஏற்படுது. அப்போ அந்த சூழல், அப்படிப்பட்ட சூழலுக்கு அமித்ஷா உடன்படுவாரே. ஆனால் அமித்ஷா எவ்வளோ முயற்சி எடுத்தார். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டா 39% வந்துடும், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒன்றா சேர்ந்தாலே 39%க்கு மேலே வந்துடும். இப்போ 20 வச்சிருக்காரு, 19. ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது ஒரு 5% கூடும், 45% வந்துடும். 2%ல் 47%ல் அவன் 47% திமுக எடுத்தா கூட EVM வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணார். இப்போ ஒன்றா சேர்க்கறதுக்கு வழி இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணணும்? செங்கோட்டையனை வச்சு ராமர் கோயில் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனவர் நேராக அமித்ஷா வீட்டுக்கு போறாரு. எப்படி எடப்பாடி போய் சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி செங்கோட்டையனும் போய் சொல்லிட்டு தான் போயிருக்காரு.